நாளைக்கு 4ஆம் தேதி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற நாள் நாளைக்கு தான். அடுத்த 5 வருஷத்துக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாருன்னு தெரிய வேண்டிய ஒரு நாள். நல்லாட்சி பிறந்து இந்த கொடூரத்திலிருந்து இந்த திராவிட கட்சியிலேருந்து மீண்டு வரப்போகிறோமா, இல்லை இந்த திராவிட கட்சிக்குள்ளே சிக்கி சின்னாப்பனமாகி மறுபடியும் இந்த போராட்டம் பிரச்சனை அது இதுன்னு இதில் 5 வருஷம் ஓட போதா அப்படின்னு தெரியல. நாளைக்கு தான் முடிவு தெரியும். ஆனால் கடுமையாக உழைச்சதுக்கு எல்லா கட்சியும் பணத்தை கொடுத்து, இலவசத்தை கொடுத்து, பொருளை கொடுத்து, தேர்தலை முடிஞ்ச பிறகும் பணம் பட்டுவாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு கட்சியில் இருக்குது தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள். வீடு வீடாக எல்லா கட்சின்னு முளைச்ச எல்லா கட்சியும் வீடு வீடாகவும் எல்லாத்து கட்சியினரும் போய் எல்லோரும் எத்தனை பேர் இருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபான்ற மாதிரி கொடுத்துலாம் வாக்கு சேகரிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு பணம் கொடுக்காம, எந்த ஒரு இலவச பொருளும் கொடுக்காம, உண்மையாக உழைச்சி நேர்மையாக மக்கள்கிட்ட போய் சென்று நாங்கள் வந்தால் இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு உண்மையை எடுத்து சொல்லி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டாங்க. நாளைக்கு தெரிய வரும் எது ஜெயிச்சிச்சு, நம்ம உண்மை ஜெயிச்சிச்சா இல்லை இலவசம் ஜெயிச்சிச்சா அப்படின்ட்டு தெரிய வரும். பார்ப்போம்.